வணக்கம். இந்த வீடியோவில் திருச்சி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய திருவானைக்கா சிவன் கோவில், திருவானைக்கா ஜம்புகேஸ்வரர் கோயிலை பற்றி பார்க்கலாம் வாங்க. இந்த கோயிலுக்கு ஏகப்பட்ட சிறப்புகள் இருக்கு. நாவலந்தீவு அப்படின்னு சொல்லப்பட்ட ஒரு தீவுக்குள்ளதான் இன்னைக்கும் இந்த கோயில் இருக்கு. எப்படி ஸ்ரீரங்கம் கோயிலானது ஒரு பக்கத்துல தென்புறமாக காவிரியும் வடபுறமாக கொள்ளிடமும் பாயக்கூடிய ஒரு இடத்துல அமைஞ்சிருக்கோ, அதே மாதிரி அந்த தீவுக்குள்ளதான் இந்த திருவானைக்கா ஜம்புகேஸ்வரர் கோயிலும் இருக்கு. இந்த கோயிலோட வரலாறுக்குள்ள நம்ம என்னெல்லாம் பார்க்க போறோம் அப்படின்னு சொன்னோம்னா, ஒரு பழத்துடைய கொட்டையை மட்டும் முழுங்கின ஒருத்தருடைய வயிற்றுக்குள்ள அந்த கொட்டை முளைச்சு மரமாகி அவருடைய தலையவே பிச்செடுத்து ஒரு பெரும் மரமாக வளர்ந்த ஒரு கதையானது இந்த வரலாறுக்குள்ள இருக்கு. அதுபோக இங்க இருக்கக்கூடிய லிங்கமானது தண்ணியாலேயே உருவாக்கப்பட்ட லிங்கம். தண்ணியால நல்லா கவனிக்கணும், சுயம்புலிங்கமாக இல்லாம தண்ணியால உருவாக்கப்பட்ட ஒரு லிங்கம். கல் இல்லாம மண் இல்லாம எதுவும் இல்லாம தண்ணியால் உருவாக்கப்பட்ட ஒரு லிங்கத்தை இந்த கோயில்ல உங்களால பார்க்க முடியும். தண்ணியால ஒரு லிங்கத்தை எப்படி உருவாக்குறது அப்படின்னு அந்த மிகப்பெரிய சந்தேகத்துக்கு இந்த வரலாறுல உங்களுக்கு விடை கிடைக்கும். அதுபோக ஒரு யானையும் ஒரு சிலந்தியும் போட்டி போட்டுக்கிட்டு வந்து இங்க இருக்கக்கூடிய அந்த தண்ணீர் லிங்கம், அந்த அப்பு லிங்கம்னு சொல்லப்படக்கூடிய ஜம்புகேஸ்வரருக்கு ஏகப்பட்ட தொண்டுகளை பண்ணிருக்கு, அபிஷேகம் பண்ணிருக்கு. இந்த யானையும் சிலந்தியும் ஏன் போட்டி போட்டுக்கிட்டு வந்து, அதுவும் ரெண்டும் ஒத்துமையா பண்ணல, ஒன்னை விட ஒன்று போட்டி போட்டுக்கிட்டு அப்படி சாமிக்கு ஏன் இந்த கோயில்ல தொண்டு பண்ணணும் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்க போறோம். அப்படி யானையும் சிலந்தியும் போட்டி போட்டுக்கிட்டு சிவத்தொண்டு பண்ணுச்சு அப்படின்னு சொன்னா, இன்னைக்கு இந்த கோயில் இருக்கக்கூடிய அந்த லிங்கத்தை எந்த ஒரு யானையாலையும் வந்து நெருங்க கூட முடியாது. அதனால திட்டமிடப்பட்டு யானை இந்த கோயிலுக்குள்ள சிவலிங்கத்தை வந்து பாத்திரவே கூடாது அப்படின்னு திட்டமிட்டு இன்னைக்கு ஒரு கோயில் கட்டப்பட்டிருக்கு. யாரு அப்படி திட்டம் போட்டு யானைய சிவலிங்கத்தை பார்க்க விடாம அப்படி ஒரு கோயில் கட்டினாங்க அப்படின்னு ஒரு சரித்திர நிகழ்வையும் நம்ம பார்த்து தெரிஞ்சுப்போம். அதுபோக இந்த கோயில் கட்டுமானத்துக்கு வேலை பார்த்தவங்களுக்கு தங்கத்திலேயே படி இழந்திருக்காங்க. திருநீரை அள்ளி அள்ளி அவர்களுக்கு தினக்கூலியாக படியாக கொடுத்துருக்காங்க. அப்படி கொடுக்க கொடுக்க அத்தனை திருநீருமே தங்கமா மாறி போன ஒரு வரலாறும் இந்த கோயிலுக்குள்ள இருக்கு. அதுபோக இங்க இருக்கக்கூடிய அம்மனை பத்தி சொல்லணும் அப்படின்னு சொன்னா, எப்படி பகவதி அம்மனுடைய மூக்குத்திக்கு ஒரு சிறப்பு இருக்கோ, சங்கரங்கோயில்ல இருக்கக்கூடிய கோமதி அம்மனுடைய நெத்தியில் இருக்கக்கூடிய பொட்டுக்கு ஒரு சிறப்பு இருக்கோ, அது மாதிரி இந்த கோயில் இருக்கக்கூடிய அகிலாண்டேஸ்வரி அம்மனுடைய காதுல இருக்கக்கூடிய அந்த கம்மலுக்கு ஒரு மிகப்பெரிய சிறப்பு இருக்கு. அது என்ன சிறப்பு அப்படிங்கிறதையும் இந்த வீடியோல பார்க்க போறோம். இது மாதிரி ஏகப்பட்ட அதிசயங்களும் அற்புதங்களும் இந்த கோயிலுடைய வரலாறுக்குள்ள பின்னி பிணைஞ்சிருக்கு. எல்லாத்தையும் விலாவரியா பார்க்கலாம் வாங்க. முதல்ல இந்த ஊருக்கு ஏன் திருவானைக்கா அப்படின்னு பேர் வந்துச்சுன்னு தெரிஞ்சுக்கிறணும். அதே மாதிரி இங்க இருக்கக்கூடிய சிவபெருமானுக்கு ஜம்புகேஸ்வரர் அப்படின்னு ஏன் பேர் வந்துச்சு அப்படின்னு தெரிஞ்சுக்கிறணும். இந்த ரெண்டு விஷயங்களை தெரிஞ்சாலே இந்த கோயிலுடைய வரலாறுல முக்காவாசியை நம்ம தெரிஞ்சுக்கிறலாம். முதல் விஷயம், கோயிலுக்கு ஏன் திருவானைக்கா அப்படின்னு பேருன்னா, இங்க யானை ஒன்று வந்து சிவபெருமானுக்கு பூசை பண்ணுச்சு அப்படின்னு சொன்னமே, அந்த யானை தான் திருவானை அப்படின்னு அந்த மரியாதை நிமித்தமாக, அந்த சிறப்பின் நிமித்தமாக ஆணை அப்படிங்கிறது திருவானை அப்படின்னு ஆயிருக்கு. அந்த ஆணை இருந்த காட்டுப்பகுதி அப்படின்னு சொல்றதான் திருவானைக்கா அப்படிங்கிறாங்க. நம்ம மலையாள தேசம் பக்கம்லாம் போனோம்னா அங்க இருக்கக்கூடிய கோயில்களை பூரா பகவதி அம்மன் காவு, சாஸ்தா காவு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி அந்த காட்டு பகுதிகளில் இருந்த கோயில்களை எல்லாம் காவு கா அப்படின்னு சொல்லக்கூடிய வழக்கம் இருந்திருக்கு. அதே மாதிரி தான் ஆணை திருவானை இருந்த இந்த காட்டு பகுதியானது திருவானைக்கா அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஸோ ஊருக்கு ஏன் திருவானைக்கான்னு பேர் கிடைச்சிச்சு அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டோம். ஆனால் அந்த ஆணையுடைய வரலாறு, ஏன் அந்த ஆணை சிலந்தி கூட போட்டி போட்டு பூசை பண்ணுச்சு அப்படிங்கிறத பின்னால் பார்க்க போகிறோம். அடுத்து எதுக்காக இந்த சாமிக்கு ஜம்புகேஸ்வரர் அப்படின்னு பேர் வந்து பார்க்க போறோம். ஜம்புகேஸ்வரர், இந்த ஜம்பு அப்படிங்கிறதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்லி கேட்டா,
ஒரு காலகட்டத்தில் ஜம்பு மகரிஷி அப்படின்னு சொல்லக்கூடியவர் இந்த பகுதியில் இந்த காட்டுக்குள்ள உட்கார்ந்து தவம் பண்ணி வந்திருக்காரு. பல காலமாக கடுமையான தவம், சிவபெருமான நினைச்சு தவம். அந்த காலகட்டத்திலேயே காவிரி ஆறு ஓடிக்கிட்டு இருந்திருக்கு. அந்த காவிரி ஆத்தங்கரைக்கு பக்கத்திலேயே சந்திர தீர்த்தம்னு சொல்லப்படக்கூடிய இன்னைக்கு நம்ம கோயிலில் பார்க்கக்கூடிய சந்திர தீர்த்தமானது இருக்கு. அந்த தீர்த்தக்கரையினுடைய ஓரத்தில் தான் ஒரு பெரிய காடு இருந்திருக்கு. அந்த காட்டுல நிறைய நவாப்பழ மரங்கள் இருந்திருக்கு. வெண்ணாவல் மரங்கள் அப்படிங்கிறாங்க. வெள்ளை நாவல் பழங்களை கொடுக்கக்கூடிய மரங்கள் எல்லாம் நிறைஞ்சிருந்த ஒரு காட்டு பகுதி. அந்த காட்டுக்குள்ளதான் இந்த ஜம்பு மகரிஷி உட்கார்ந்து பல காலமாக தவம் பண்ணி வந்திருக்காரு. அப்படி அவர் தவம் பண்ணி வரும்போது அரிதிலும் அரிதாக கிடைக்கக்கூடிய ஒரு வெள்ளை நாவல் பழமானது அவருக்கு கிடைச்சிருக்கு. இந்த நாவல் பழமானது அவருடைய தவத்தின் வலிமையால் கிடைச்சிச்சு, அவர் ஒரு யாகம் பண்ணதுனால கிடைச்சிச்சு, இல்லைன்னா இயற்கையாகவே அவருக்கு கிடைச்சிச்சு அப்படின்னு நிறைய கருத்துக்கள் சொல்லப்படுது. எது எப்படியோ ஜம்பு மகரிஷி பல காலமாக இந்த காட்டுக்குள்ள உட்கார்ந்து தவம் பண்ணும்போது அவருக்கு அந்த அருமையான அதிசயமான வெள்ளை நாவல் பழமானது கிடைச்சிருச்சு. இந்த நவாப்பழத்தை நம்ம சாப்பிடக்கூடாது, இது ஆண்டவனுக்கு போய் சேரணும், சிவபெருமானுக்கு தான் இதை காணிக்கையாக்கணும் அப்படின்னு சொல்லி நேரடியாக சிவபெருமானை போய் பார்க்கறதுக்காக இந்த ஜம்பு மகரிஷி கைலாசத்துக்கே போறாரு. அவர் அட்டமா சித்திகளையும் கத்து வச்சிருந்த மிகப்பெரிய மகரிஷியாக இருந்ததுனால கைலாயத்துக்கே போய் இறைவனை அவரால் தரிசிக்க முடியும். ஆனாலும் பூமியில உட்கார்ந்து தவம் இருந்து இந்த பழத்தை ஒப்படைக்கிறதுக்காக சிவபெருமானை போய் பார்க்கிறாரு. சிவபெருமானுக்கு திருக்கைலாயத்திலேயே வச்சு அந்த வெண்ணாவல் பழத்தை அவருக்கு காணிக்கையா கொடுக்கிறாரு. சிவபெருமானும் அன்போட அந்த மகரிஷி கொடுக்கக்கூடிய பழத்தை வாங்கி சாப்பிட்டுட்டு அந்த பழத்துடைய கொட்டைய துப்புறாரு. அப்படி அந்த நவ்வா பழத்துடைய கொட்டைய இறைவன் துப்பும் போது அவர் துப்பக்கூடிய கொட்டை தான் பிரசாதம், அது கூட வீணாகிடக்கூடாது அப்படின்னு சொல்லி அந்த கொட்டைய அப்படியே எடுத்து இந்த ஜம்பு மகரிஷி முழுங்கிறாரு. அப்படி முழுங்கி முடிச்சதுக்கு அப்புறமா சிவபெருமான் இவ்வளவு தூரம் வந்து எனக்காக இந்த வெள்ளை நாவல் பழத்தை படைச்சிருக்க, உனக்கு என்ன வர வேணும் அப்படின்னு அந்த மகரிஷி கிட்ட கேட்கிறாரு. அதுக்கு ஜம்பு மகரிஷி, இறைவா, எந்நேரமும் என்னுடைய மனக்கண்ணால உங்களை நான் பூசை பண்ணிக்கிட்டு இருக்கேன், என்னுடைய மனக்கண்ணுல உங்களை நான் பார்த்துக்கிட்டே தான் இருக்கேன். ஆனா என்னுடைய புறக்கண்ணுலையும் நான் மறுபடியும் பூலோகத்துக்கு போய் அந்த நவ்வாப்பழ காட்டுக்குள்ள உட்கார்ந்து தியானம் பண்ணும்போது தவம் பண்ணும்போது எனக்கு எதிர நீங்க எந்நேரமும் எனக்கு காட்சி கொடுக்க வேணும் சாமி, அப்படிப்பட்ட ஒரு வரத்தை நீங்க எனக்கு கொடுக்கணும் அப்படின்னு கேட்கிறாரு. காலம் வரும்போது கண்டிப்பாக எந்நேரமும் உனக்கு காட்சி கொடுக்கக்கூடிய ஒரு நிலைமையில நான் வந்து சேருவேன் அப்படின்னு சொல்லி இந்த ஜம்பு மகரிஷிய பூலோகத்துக்கு அனுப்பி வச்சிடறாரு. இந்த ஜம்பு மகரிஷியும் பூலோகத்துக்கு வர்றாரு. வந்து மறுபடியும் தவம் இருக்க ஆரம்பிக்கிறாரு. சிவபெருமான் இப்ப வருவாரு, அப்புறம் வருவாரு, நமக்கு எதிரிலேயே நின்று காட்சி கொடுப்பாரு அப்படின்னு பல வருஷங்களாக அவருடைய தவமானது மறுபடியும் நீடிச்சு போய்கிட்டு இருக்கு. அப்படி அவர் தவம் பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடிய அந்த நேரத்திலேயே சிவபெருமானால துப்பப்பட்ட அந்த வெள்ளை நாவல் பழத்துடைய கொட்டையை முழுங்கி இருந்தாரா, அது அவருடைய வயிற்றுக்குள்ளேயே முளைக்க ஆரம்பிச்சு ஒரு சின்ன செடியாக விட்டு பெரிய மரமாக வயிற்றுக்குள்ளேயே வளர ஆரம்பிச்சு அவருடைய தலையவே பிச்சுக்கிட்டு அந்த மரமானது வளர்ந்து இந்த காவுல இந்த காட்டுக்குள்ள நிக்க ஆரம்பிச்சிருச்சு. சிவபெருமான் இப்ப நம்ம ஜம்பு மகரிஷிக்கு காட்சி கொடுக்க வேண்டிய நேரம் வந்துருச்சு. அவருக்கு முக்தி கொடுத்தது மட்டும் இல்லாம அவருக்கு நேருக்கு நேராக எப்பவுமே அவருடைய கண் பார்வை படும்படி நான் இருப்பேன்னு சொன்னனே, நான் பூலோகத்துக்கு கிளம்ப வேண்டிய நேரம் வந்துருச்சு அப்படின்னு முடிவு பண்றாரு. அப்படி முடிவு பண்ணும்போது அதுக்குள்ள ஒரு திருவிளையாடலை பண்றாரு. அது என்னன்னா, பூலோகத்துக்கு சிவபெருமான் வர்றதுக்கு முன்னால தேவி பார்வதிய பூலோகத்துக்கு அனுப்பி வச்சு அங்க தேவியை வச்சு இந்த உலகத்துக்கு ஒரு முக்கியமான தத்துவத்தை எடுத்து சொல்லணும் அப்படின்னு சிவபெருமான் முயற்சி பண்றாரு. அதனால அந்த திருவிளையாடலை தொடங்கும் போது அந்த திருவிளையாட்டுல தனக்கு எதுவுமே தெரியாம பார்வதி தேவி சிக்கிக்கிறாங்க. சிவபெருமானுடைய கண்ணை பொத்தக்கூடிய அந்த திருவிளையாடல் நடக்குது. அப்படி சிவபெருமானுடைய ரெண்டு கண்களும் சூரியனும் சந்திரனும் அப்படி அந்த தேவியுடைய கரங்களால பொத்தப்பட்டதுக்கு அப்புறமா இந்த உலகமே இருட்டுல
உலகம் மூழ்கி போச்சே அப்படின்னு உலக உயிர்களுக்கெல்லாம் மறுபடியும் வெளிச்சம் கொடுக்கிறதுக்காக தன்னுடைய நெத்திக்கண்ணை சிவபெருமான் துறக்கிறாரு. அதனால மறுபடியும் உலக உயிர்கள் எல்லாம் இயங்க ஆரம்பிச்சிருக்கு. பார்வதி தேவியை கூப்பிட்டு அவங்க தெரியாமல் செஞ்ச அந்த ஒரு தப்புக்காக பூலோகத்துக்கு போய் நீ இன்னும் ஞானம் அடைய வேண்டியிருக்கு, அந்த ஞானத்தை நான் போதிக்கிறதுக்காக உனக்கு குருநாதராக இந்த பூமிக்கு வந்து சேருவேன் அப்படின்னு சொல்லி சிவபெருமான் தேவி பார்வதியை பூலோகத்துக்கு அனுப்பிடுறாரு. தேவியும் ஒரு சிஷ்யையாக இருந்து சிவபெருமான் கிட்ட பாடம் படிச்சு ஞானோபதேசத்தை வாங்கிக்கிட்டு இந்த பூலோக மக்களுக்கும் அந்த ஞானத்தை கொடுக்கிறதுக்காக அகிலாண்டேஸ்வரி அன்னையாக இந்த பூலோகத்துக்கு வந்து சேர்றாங்க. வந்து சேரக்கூடிய இடமானது எந்த ஒரு காட்டுக்குள்ள, எந்த அந்த வெண்ணாவல் மரங்கள் எல்லாம் நிறைஞ்சிருக்கக்கூடிய காட்டுக்குள்ள இந்த ஜம்பு மகரிஷி தவம் பண்ணி வந்தாரோ அதே இடத்திலேயே தேவியும் வந்து இறங்குறாங்க. இறங்கி சிவபெருமான பூஜை பண்றதுக்காக இங்க லிங்கம் வேணுமே அப்படின்னு சொல்லி நினைக்கும் போது வெவ்வேறு இடங்கள்ல வெவ்வேறு விதமாக லிங்கத்தை உருவாக்கி சாமி கும்பிட்ட நம்முடைய பார்வதி தேவி எங்க இந்த தளத்துல காவிரி ஆத்து தண்ணியவே எடுத்து அந்த தண்ணியை சிவபெருமானுடைய அருளால ஒரு தண்ணீர் லிங்கமாக உருவாக்கி வச்சு அந்த லிங்கத்துக்கு பூஜை பண்ணி இந்த இடத்துல சிவபெருமான நினைச்சு கடுமையாக தவம் இருக்க ஆரம்பிச்சாங்க. இப்படி தேவியும் பலகாலமாக தவம் இருந்து வர்றாங்க. தேவி தவம் இருந்தது ஒரு ஆடி மாசத்துல, அந்த ஆடி மாசத்திலையும் ஒரு வெள்ளிக்கிழமையில எங்க தேவியுடைய தவத்தை மெச்சி பலகாலம் கழிச்சு சிவபெருமான் காட்சி கொடுத்தாருன்னு சொல்லப்படுது. அப்படி காட்சி கொடுக்கும் போது பார்வதி தேவி சிவபெருமானுடைய ஒரு மாணவியாக நின்று ஒரு குரு சிஷ்யை அப்படிங்கிற பந்தத்துல இருந்து அவர்கிட்ட உபதேசத்தை வாங்கிக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லப்படுது. இதுல என்ன அந்த ஞான உபதேசம் அப்படின்னு கேட்கும்போது ஒரு கருத்தானது சொல்லப்படுது. அது என்னன்னா, மனித உயிர்களானது போகத்தில் இருக்கும் போதே யோகத்தை அடைவதற்கான வழியை தேடணும் அப்படின்னு சிவபெருமான் சொல்லியிருக்காரு. அதாவது இந்த குடும்ப வாழ்க்கையில இந்த இல்வாழ்க்கையில இருக்கும் போதே கடைசியாக யோக நிலைமைக்கு போய் சேரணும் அப்படிங்கிற தெளிவானது இந்த உயிர்களுக்கெல்லாம் இருக்கணும் அப்படின்னு சிவபெருமான் நினைச்சிருக்காரு. இதைத்தான் தானே ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக பார்வதி தேவி கூட சேர்ந்து வாழக்கூடிய நிலைமையிலையும் ஒரு யோகியாக சிவபெருமானுடைய நிலைமை எப்படி இருக்குதோ அதே மாதிரியே இந்த உலகத்து மக்கள் எல்லாம் குடும்ப வாழ்க்கையில் இருந்தாலும் யோக நிலைமையை, இறைவனை அடையக்கூடிய ஒரு நிலைமையை உருவாக்கும்படியாக அவங்களுடைய பக்தி மார்க்கம் இருக்கணும் அப்படிங்கிறது தான் அந்த ஞான உபதேசம் அப்படின்னு சொல்லப்படுது. எந்த ஞான உபதேசத்தை பார்வதி தேவி கேட்கக்கூடிய அந்த இடத்துல தான் அவங்க தண்ணீர் லிங்கத்தை உருவாக்கி வச்சு கும்பிட்டு வந்த அந்த இடத்துல தான் நம்ம ஜம்பு மகரிஷியும் தவம் பண்ணி சிவபெருமானுடைய வருகைக்காக காத்திருந்த இடமாக இருக்குது. அதனால ஜம்பு மகரிஷியுடைய அந்த கோரிக்கையும் நிறைவேற்றப்படுது, உலகத்துக்கான ஞானோபதேசமும் கிடைக்குது. அதே இடத்துல அந்த நீர்லிங்கமாக ஜம்புலிங்கமாக இறைவன் குடிகொள்ள ஆரம்பிக்கிறாரு. இப்படி தண்ணீர் லிங்கம் இந்த பகுதிக்கு கிடைச்சதுக்கு அப்புறமா யானை சிலந்தின்னு சொல்லி ஒரு கதை சொன்னோம் பார்த்தீங்களா, அந்த நிகழ்வானது நடக்க ஆரம்பிக்குது. அது என்னன்னா, ஒரு சமயத்தில் சிவபூத கணங்களாக இருந்த 2 பேர், ஒருத்தருடைய பேரு புஷ்பதந்தன், இன்னொருத்தரோட பேரு மால்யவான். இவங்க 2 பேருக்கும் யாரு மிகச்சிறந்த சிவபக்தன், யாரு சிவபெருமானுக்கு நிறைய தொண்டுகளை பண்றோம் அப்படின்னு ஒரு போட்டி இருந்திருக்கு. இந்த போட்டி ஒரு கட்டத்துக்கு மேல அவங்க 2 பேரும் எதிரிகளாகிற அளவுக்கு போட்டி வந்து, நான் தான் நல்ல சிவபக்தன், நான் தான் உன்னை விட பெரிய சிவபக்தன் அப்படின்னு போட்டி போட்டு ஒருத்தருக்கு இன்னொருத்தர் மாறி மாறி சாபம் போட்டுக்கிட்டாங்கன்னு சொல்லப்படுது. அந்த சாபம் எப்படி கொடுக்கப்படுதுன்னா, மால்யவான் சொல்றாரு புஷ்பதந்தனை பார்த்து, நீ பூமியில போய் ஒரு யானையாக பரப்பெடுப்ப அப்படின்னு சொல்லி அனுப்பிடுறாரு. எனக்கு யானையாகணும்னா நீ சாபம் போட்ட, அதனால நீ ஒரு செலந்தி பூச்சியா மாறுவ அப்படின்னு புஷ்பதந்தன் மால்யவானுக்கு ஒரு சாபத்தை கொடுத்துறாரு. இந்த சாபத்தின் காரணமாக இவங்க 2 பேருமே பூலோகத்துல யானையும் செலந்தியுமாக பரப்பெடுத்து இதே காட்டுக்குள்ள, இப்ப நம்ம பேசக்கூடிய இந்த வெண்ணாவல் மரங்கள் எல்லாம் இருக்கக்கூடிய காட்டுக்குள்ள வந்து சேர்றாங்க. அங்க சேர்ந்திருக்கும் போது இவங்க 2 பேருமே சிவபூத கணங்களாக இருந்ததுனால அவங்க
யானைகளுக்கு அறிவு கூர்மை இருந்திருக்கு. இந்த காட்டுக்குள்ள எத்தனையோ யானைகள் இருந்தாலும் ஒரு வெள்ளை யானையாக, அறிவு மிகுந்த யானையாக இந்த யானையானது பிறந்திருக்கு. அதே சமயத்தில் சிலந்தியானது அதுவுமே ஒரு சிறப்பான அறிவான சிலந்தியாக பிறந்து இந்த காட்டுக்குள்ள இருந்திருக்கு. இவங்க ரெண்டு பேருக்கும் இப்படி பெறப்படுத்ததுக்கு அப்புறமா அவர் யாரு, அந்த யானை யாருன்னு சிலந்திக்கு தெரியாது, சிலந்தி யாருன்னு யானைக்கு தெரியாது. ஆனா இவங்க ரெண்டு பேருக்கும் சிவபெருமானுடைய அந்த பூசை மட்டும் நிச்சயமாக தெரிஞ்சிருந்துச்சு. சிவபெருமானுடைய அந்த பக்தி மட்டும் இவங்க ரெண்டு பேர் மனசுல எந்த ஒரு பெறப்படுத்திருந்தாலும் மாறவே இல்லை. அதனால அங்க இருக்கக்கூடிய அந்த ஜம்புகேஸ்வர லிங்கத்தை அந்த ஜம்பு முனிவருக்கு காட்சி கொடுக்கிறதுக்காக அன்னை பார்வதி அகிலாண்டேஸ்வரியால உருவாக்கப்பட்ட அந்த தண்ணீர் லிங்கத்தில் பிரதட்சணமாக இருக்கக்கூடிய நம்முடைய சிவபெருமானுக்கு பூஜை செய்யணுமே, இங்கே ஒரு லிங்கம் இருக்கே அப்படின்னு பார்த்து அந்த வெள்ளை யானையானது காவிரிக்கு போய் தன்னுடைய துதிக்கையில் தண்ணீர் கொண்டு வந்து அதுபோக சிவபெருமானுக்கு தேவையான பழங்கள் பூக்கள் இதையெல்லாம் பறித்து கொண்டு வந்து தினமும் அந்த லிங்கத்துக்கு அபிஷேகம் பண்ணி இந்த பூ பழங்கள் இதையெல்லாம் படைச்சு சாமி கும்பிட்டுட்டு போகும். இதை இந்த வெள்ளை யானை தினமும் செஞ்சுக்கிட்டு இருந்துச்சு. ஒரு நாள் கூட விடாம தினமும் சிவபெருமானுக்கு அபிஷேகங்களை பண்ணி அவரை கும்பிட்டுக்கிட்டே வந்துகிட்டு இருந்துச்சு. எப்படிப்பட்ட நேரத்தில் அந்த ஜம்புகேஸ்வர லிங்கம் எந்த ஒரு நாவல் மரத்துக்கு கீழே இருக்கோ அந்த மரத்திலேயே அந்த அறிவான சிலந்தியும் வசிச்சு வந்துச்சு. அந்த சிலந்தி என்ன பண்ணுதுன்னா, ஆஹா இங்க லிங்கமானது இந்த சிவபெருமானவர் வெயிலையும் மழையிலையும் காயிறாரு, அவர் மேல இந்த நவ்வாப்பழ மரத்து இலைகள் வேற விழுகுது, அதனால சிவபெருமானுக்கு நம்ம ஒரு பந்தல் போடணும் அப்படின்னு சொல்லி சிவலிங்கத்தை மறைக்கும் விதமாக அந்த பக்தி பெருக்கால அந்த சிலந்தியான தன்னுடைய வாய் எச்சிலிருந்து உமிழக்கூடிய அந்த வளைய பின்னி 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 ராத்திரி முழுக்க கடுமையாக பின்னி சிவபெருமானுக்கு ஒரு பந்தலை போட்டு வைக்கும். இந்த பந்தலை மறுநாள் காலையில் வந்து யானை பார்க்கும்போது, ஆஹா இந்த இடத்துல இவ்வளவு ஒட்டடையா இருக்கே, ஏதோ ஒரு சிலந்தி தேவையில்லாம வந்து இந்த இடத்தை அசுத்தப்படுத்தி இருக்கு அப்படின்னு சொல்லி தன்னோட தும்பிக்கையால அந்த சிலந்தி வளைய பூரா அந்த இடத்துல இருந்து தொடச்சி எறிஞ்சிட்டு மறுபடியும் தண்ணி கொண்டு வந்து சிவலிங்கத்துக்கு அபிஷேகம் பண்ணிக்கிட்டு போய்கிட்டு இருக்கும். இது தினசரி நடக்கக்கூடிய வேலையா இருக்கு. சிலந்தி தினமும் ராத்திரி என்னடா நேத்து பின்னி வச்ச வளைய காணமே அப்படின்னு சொல்லி மறுபடியும் சிவபெருமானுக்காக வலை பின்ன ஆரம்பிக்கும். மறுநாள் காலையில வந்து அந்த யானையும் சரியாக அந்த வளைய பூரா பிச்சு விட்டுட்டு போயிடும். இப்படி தினசரி நடந்துகிட்டு இருக்கும்போது ஒரு நாள் அந்த சிலந்தியானது யானை செய்யக்கூடிய இந்த விஷயத்தை எல்லாம் கவனிச்சிருது. இந்த யானை தான் நம்ம சிவபெருமானுக்காக போடக்கூடிய வலைகளை பூராத்தையுமே பிச்செறியுதா அப்படின்னு சொல்லி யானைக்கு தக்க பாடம் புகட்டணும், இனிமேல் இந்த வலையை பிக்கிறதுக்கு யானை வரவே கூடாது அப்படின்னு சொல்லி யானையுடைய தும்பிக்கைக்குள்ள இந்த சிலந்தி பூச்சி இறங்கிடுது. அப்படியே தும்பிக்கைக்குள்ளேயே ஊறி ஊறி போய் யானையுடைய தலைக்கு போய் யானையுடைய மூளையை கொதறக்கூடிய அளவுல இந்த சிலந்தியானது யானையை துன்புறுத்த ஆரம்பிச்சிருது. இதனால யானையால தாங்கிக்கிற முடியல அந்த சிலந்தி கடிக்கக்கூடிய கடியை. அதனால தன்னுடைய தும்பிக்கைக்குள்ளதான் இதெல்லாம் நடக்குதுன்னு சொல்லிட்டு தும்பிக்கையை எடுத்து சத்து சத்துன்னு தரையில் அரைஞ்சு அந்த யானையானது அந்த இடத்திலேயே இறந்து போயிருது. இப்படி யானையுடைய உடம்புக்குள்ள போயிருந்த சிலந்தியும் யானை படுத்துன அந்த பாட்டுல யானை அடிச்ச அந்த அடியில அதுவும் யானையுடைய உடம்புக்குள்ளேயே இறந்து போயிருது. இப்படியாக அந்த யானையும் சிலந்தியும் ரெண்டு பேருமே சிவபெருமானுக்கு தொண்டு செய்யறதுல போட்டி போட்டு எந்த பரப்பலையும் வெற்றி தோல்வி இல்லாம ரெண்டு பேருமே இறந்து போயிடுறாங்க. இப்போ இந்த ரெண்டு உயிர்களுக்கும் சிவபெருமான் காட்சி கொடுக்கிறாரு. காட்சி கொடுத்து உங்க ரெண்டு பேருடைய பக்தியிலையுமே நான் மெச்சி போனேன், ஆனா யானையானது அது வந்து அதனுடைய வேலையை பார்த்துச்சு, அபிஷேகம் பண்ணுச்சு, எனக்காக உண்மையாக இருந்துச்சு, சிலந்திக்கு எந்த தொந்தரவும் கொடுக்கணும் அப்படின்னு யானை நினைக்கல, ஆனா சிலந்தி தான் யானையை துன்புறுத்தணும் அப்படின்னு நினைச்சிருச்சு. அதனால நல்லபடியாக சாமி கும்பிட்டு வந்த யானைக்கு உடனே மோட்சத்தை கொடுத்து தன்னுடைய சிவகணங்கள்ல ஒரு முக்கியமான தலைமை பதவியை கொடுத்து யானையை திருக்கைலாயத்துக்கே திரும்ப அனுப்பிடுறாரு. ஆனா சிலந்திக்கு உனக்கும் உன்னுடைய பக்திக்கும் மோட்சம் உண்டு, ஆனா யானைக்கு நீ தொந்தரவு செஞ்சதுனால இன்னொரு பிறப்பெடுத்து அதுக்கப்புறமா என்னை வந்து சேருவ அப்படின்னு சொல்லி சிவபெருமான் சிலந்திக்கு மறுபிறப்பு உண்டு அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாரு. அடுத்து இந்த சிலந்தியானது எப்படி பிறக்க போகுது அப்படிங்கிறது தான் இந்த வரலாற்றுல ரொம்ப முக்கியமான விஷயம்.
சிவபெருமான் சிலந்திக்கு இப்படி ஒரு செய்தியை கொடுத்துட்டு போய் பல காலம் உருண்டோடுது. அதுக்கப்புறமா 2ஆம் நூற்றாண்டுகளில், அதாவது கிபி 100 இருந்து 200 வாக்கில் ஒரு முக்கியமான அதிசயமானது நடக்குது. அது என்னன்னா, அந்த காலகட்டத்தில் இந்த பகுதியை ஒரு சோழ ராசா ஆட்சி பண்ணி வந்தார்னு சொல்றாங்க. அந்த சோழ ராஜாவுடைய பேரு சுபதேவர். இந்த சுபதேவருக்கும் அவருடைய மனைவி கமலவதி, இவங்க 2 பேருக்கும் பல காலமாக குழந்தை செல்வம் மட்டும் இல்லாமலே இருந்திருக்கு. எவ்வளவோ தான தர்மங்களை பண்ணியும் குழந்தை பாக்கியம் இல்லையே அப்படின்னு சொல்லி சிதம்பரத்துக்கு போய் தில்லையம்பதியில் இருக்கக்கூடிய நடராஜ பெருமானை கும்பிட்டு வந்திருக்காங்க. அப்படி கும்பிட்டு வந்ததின் பயனாக இறைவனுடைய அருளால இந்த கமலவதி மாசமாகறாங்க. அப்படி மாசமாகி அவங்க அருமையாக அந்த குழந்தைய வயிற்றுக்குள்ள வளர்த்தெடுத்து 10வது மாசத்துல சரியாக அந்த குழந்தையானது பிறக்கும் போது அந்த காலகட்டத்தில் அந்த நாட்டில் இருந்த ஜோசியம் பார்க்கக்கூடியவங்கள்லாம், வானசாஸ்திரத்தில் வித்தகர்களாக இருக்கக்கூடியவங்கள்லாம் வந்து குழந்தை பிறக்கிற நேரம் சரியா வந்துருச்சு, குழந்தை பிறக்கிறதுக்காக பிரசவ வலி வந்து ராணியம்மாவுக்கு பிரசவம் பார்க்கறதுக்காக கூட்டிட்டு போயிட்டு இருக்காங்க. அப்போ அவங்க சொல்றாங்க, இன்னும் ஒரு நாளிகை கழிச்சு இந்த குழந்தை பிறந்துச்சு அப்படின்னு சொன்னா இந்த உலகத்தையே ஆளக்கூடிய ஒரு அருமையான ஒரு ராஜாவாக இருப்பாரு. ஆனா இப்பவே குழந்தை பிறந்துச்சுன்னா அந்த யோகமானது குழந்தைக்கு கிடைக்காம போயிடும் அப்படின்னு சொல்றாங்க. இதனால இப்ப நாட்டு ராணியம்மா அந்த கமலவதி தேவி என்ன முடிவு பண்றாங்கன்னா, குழந்தை ஒரு நாளிகை, அதாவது 24 நிமிஷங்கள் கழிச்சு பிறக்கணுமா, பிறக்கட்டும், என்னையும் மீறி குழந்தையானது இப்ப பிறந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக என்ன தலைகீழாக கட்டி தொங்க விட்டுருங்க. என்ன தலைகீழா நீங்க கட்டி தொங்க விட்டுட்டீங்கன்னா குழந்தை பிறக்கிறதுக்கான வாய்ப்பே இல்லை. அதனால தலைகீழாக என்ன கட்டி தொங்க விடுங்கன்னு சொல்லும்போது அந்த கர்ப்பவதியை தலைகீழாக கட்டி அன்னைக்கு சோழ தேசத்துல தொங்க விட்டுருந்திருக்காங்க. ஒரு நாளிகை முடிஞ்சதுக்கு அப்புறமா தேவியை இறக்கி விடும்போது அருமையாக ஒரு ஆம்பளை பையன் பிறந்து வர்றான். அந்த ஆம்பளை பையன் பறக்கிறதுக்கான நேரம் ஏற்கனவே வந்திருந்தும் அம்மாவுடைய வயிற்றுக்குள்ளேயே வலுக்கட்டாயமாக தலைகீழாக கட்டி தொங்க விடப்பட்டு அந்த குழந்தை இருந்ததுனால பிறக்கும் போதே கண்ணெல்லாம் செவந்து போய் அந்த குழந்தை பிறந்து வந்திருக்கு. அந்த குழந்தை அப்படி பிறந்து வந்திருந்தாலும் இந்த நாட்டையே இந்த உலகத்தையே ஆளக்கூடியவனாக வரப்போறான் அப்படிங்கிற சந்தோஷத்துல ராணியம்மா அந்த குழந்தையை எடுத்து செங்கண்ணா செங்கண்ணா கோச்செங்கண்ணா அப்படின்னு சொல்லி அந்த குழந்தைய அன்போட கொஞ்சிருக்காங்க. அதாவது சிவப்பு கண்களோடு இன்னைக்கு பிறந்திருக்கக்கூடிய அந்த ராஜாவாக வரக்கூடிய குழந்தையாக இருக்கிறதுனால கோன்னு சொல்லப்படக்கூடிய ராசாவையும் செங்கண்ணன் சொல்லப்படக்கூடிய அந்த செம்மையான விழிகளுடைய அந்த குழந்தையையும் கொஞ்சி கோச்செங்கண்ணா கோச்செங்கண்ணா அப்படின்னு சொல்லி அந்த தேவி குழந்தைக்கு பேர் கொடுத்திருக்காங்க. அந்த கோச்செங்கண்ணனை பெத்தெடுத்த கையோட அந்த தேவி சாமியை போய் சேர்ந்துடுறாங்க. அந்த தேவி போய் சேர்ந்ததுக்கு அப்புறமா அவங்க அப்பா சுபதேவர் ரொம்ப அருமையாக இந்த குழந்தையை வளர்த்து வர்றாரு. வளரும் போது ஒரு ராஜா கத்துக்க வேண்டிய அத்தனை கலைகளையும் சிவபக்தியையும் சேர்த்தே ஊட்டி இந்த சுபதேவர் வளர்த்து வர்றாரு. எந்த பையன் இந்த கோச்செங்கட் சோழன் வளர வளர அவனுக்கு அவனுடைய முற்பிறவி ஞாபகங்கள் அத்தனையும் வர ஆரம்பிக்குது. தான் யாரு, தான் ஒரு சிலந்தியாக வந்து யானை கூட சண்டை போட்டு இப்படி சிவபெருமானுக்கு எப்படியெல்லாம் பூசை பண்ணோம் அப்படின்னு அத்தனையும் அவனுக்கு ஞாபகம் வருது. இந்த பிறவியிலையும் அருமையான ஒரு சிவபக்தனாக இருக்கிறாரு. சிவபெருமானுக்காக அவர் ஆட்சி பொறுப்புக்கு வந்ததுக்கு அப்புறமா நிறைய கோயில்களை கட்டியிருக்காரு. இந்த கோயில்கள் 70க்கும் மேற்பட்ட கோயில்கள், சரியா சொல்லணும் ஒரு 78 கோயில்கள் அப்படிங்கிறாங்க. அத்தனை கோயில்களையும் சிவபெருமானுக்காக காவிரி ஆத்தங்கரையிலேயே இந்த ராசா கட்டியிருக்காரு வெவ்வேறு இடங்கள்ல. ஆனா இவர் கட்டக்கூடிய அத்தனை கோயில்களுமே மாட கோயில்களாகவே இருந்திருக்கு. மாட கோயில்கள் அப்படின்னு சொல்லும்போது படிகள் அமைச்சு யானையெல்லாம் ஏறி வர முடியாத அளவுக்கு படிகள் அமைச்சு அந்த படிகள் மேல ஏறி போனாதான் சிவபெருமானுடைய கருவறை வரும். அதுக்குள்ளும் யானை போக முடியாத அளவுக்கு ரொம்ப குறுகலான பாதையெல்லாம் வச்சு மிக தெளிவாக திட்டம் தீட்டி யானையை இந்த கோயில்ல சிவபெருமான பார்க்கவே விடக்கூடாது அப்படின்னு மாட கோயில்களாகவே இந்த ராசா கட்டி வச்சாரு. அப்படி 78 மாட கோயில்கள் கட்டுறாரே. அவருக்கு முன்ஜென்ம ஞாபகம் வந்ததுனால அவர் கட்டின முதல் கோயிலே திருவானைக்கான்னு சொல்லி அந்த யானை வழிபட்டதுனால திருவானைக்கான்னு பேர் வந்துச்சே. அங்க இருக்கக்கூடிய ஜம்புகேஸ்வரருக்கு தான் அவர் முதல் மாட கோயிலே கட்டுறாரு. திருவானைக்கான்னு பேர் இருக்கக்கூடிய இந்த இடத்துல
காலகட்டத்தில் யானையானது கருவறைக்குள்ள மட்டும் வந்துடவே கூடாது, சிவலிங்கத்தை பாத்திரவே கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த மாடக்கோயில் அவர் உருவாக்கினாரு. மாடக்கோயில்னு சொல்லும்போது படிகள் அமைச்சு உயரமாகவும் கட்டப்படுது. இந்த கோயிலானது படிகளானது கொஞ்சம் பாதாளத்துக்குள்ள தரைத்தளத்தை விட கீழே இருக்கும்படியாக கட்டப்பட்டிருக்கு. இந்த கோயிலில் இருக்கக்கூடிய லிங்கத்தையும் யானையால வந்து உள்ள வரைக்கும் பார்க்கவே முடியாது. எந்த அமைப்பில் மாடக்கோயிலை அவர் கட்டி வச்சு சிவபெருமானுக்காக அருமையான பல துண்டுகளை பண்ணி வந்தார். கடைசியாக கோச்சங்கச்சோழ நாயனார் அப்படின்னு 63 நாயன்மார்களில் ஒரு நாயனாராக இவர் போற்றப்பட்டு சிவபெருமானுடைய பாதத்தையே கடைசியாக போய் சேர்ந்தார். இப்படி இந்த கோயிலுக்கு பின்னால் ஒரு நீண்ட நெடிய வரலாறு இருக்கு. எப்படி கோச்சங்கச்சோழ நாயனார் இருக்காரோ அதே மாதிரி தான் பின்னாட்களில் அப்பர், திருஞான சம்பந்தர், சுந்தரர் இவங்க வந்து இந்த கோயிலில் பாட்டு பாடியிருக்காங்க. இவங்க பாடினதுனாலேயே இந்த கோயிலானது தேவார பாடல் பெற்ற சோழ நாட்டு தலம் அப்படிங்கிற சிறப்படைஞ்சிச்சு. மாணிக்க வாசகரும் இந்த கோயிலில் இருக்கக்கூடிய இறைவனை பற்றி பாடியிருக்காரு. இது போக இங்கே இருக்கக்கூடிய முருகனை பற்றி அருணகிரிநாதர் பாடியிருக்காரு. தாயுமானவ சுவாமி இங்கே இருக்கக்கூடிய சிவபெருமானை பற்றி பாடியிருக்காரு. காடவர்கோன் பாடியிருக்காரு. இப்படின்னு இந்த கோயில் மேலே நிறைய பேர் பாட்டுகள் பாடியிருக்காங்க. துன்பமின்றி துயரின்றி என்றும் நீர் இன்பம் வேண்டில் ராப்பகல் ஏத்துமென் எம்பொன் ஈசன் இறைவன் என்று உள்குவார்க்கு அன்பனாயிடும் ஆனைக்கா அண்ணலே அப்படின்னு அருமையாக இந்த திருவானைக்கால் கோயிலை பற்றி பாடியிருப்பாங்க. தென்னானை காவானை தென்பாண்டி நாட்டானை அப்படின்னு சொல்லி பாண்டி நாட்டுடைய பகுதியாக இந்த சோழ தேசமானது வந்த காலத்தில் எல்லாம் பாட்டுகள் அப்படியும் பாடப்பட்டிருக்கு. திருவானைக்காலானது எல்லா மன்னர்களாலையும் திருப்பணி பண்ணப்பட்ட ஒரு முக்கியமான கோயிலாக நம்மளால் பார்க்கப்படுது. சோழர்கள் திருப்பணி பண்ணியிருக்காங்க, பாண்டியர்கள் திருப்பணி பண்ணியிருக்காங்க, விஜயநகர ஆட்சியாளர்கள், பின்னால் வந்த மதுரை நாயக்கர்கள், அப்புறமா நிறைய செட்டியார்கள், நகரத்தார்கள் இவங்கெல்லாம் இந்த கோயிலுக்கு ஏகப்பட்ட திருப்பணிகளை பண்ணியிருக்காங்க. 150க்கும் மேற்பட்ட கல்வெட்டுகள் எல்லாம் இந்த கோயிலில் இவங்களுடைய திருப்பணிகளுக்கு சான்றாக கிடைச்சிருக்கு. இந்த கோயில் கிட்டத்தட்ட 18 ஏக்கர் பரப்பளவில் மிகப்பெரிய கோயிலாக இருக்கும். எப்படி ஸ்ரீரங்கத்தில் நம்முடைய ரங்கநாத சுவாமியுடைய கோயில் பிரம்மாண்டமான கோயிலாக இருக்கோ அதுக்கு போட்டியாக நிற்கக்கூடிய அளவில் ரொம்ப பிரம்மாண்டமாக இந்த கோயிலானது கட்டப்பட்டிருக்கும். இந்த கோயிலில் கிழக்கு திசையில் 7 நிலை ராஜகோபுரமானது இருக்கும். ஹொய்சாளர்களுடைய ஆட்சி காலத்தில் வந்த வீர சோழ ஈஸ்வரன் அப்படிங்கிற ராஜா இதை கட்டினாங்கன்னு சொல்லுவாங்க. இது போக இந்த கோயிலில் 108 சிவலிங்கங்கள், 45 சன்னதிகள் அப்படின்னு ஏகப்பட்ட சுவாமிகளை இந்த கோயிலுக்கு போனா நம்மளால தரிசனம் பண்ணிட்டு வர முடியும். எந்த கோயிலுக்கு இவ்வளவு திருப்பணிகள் பண்ணப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லும்போது ஒரு காலகட்டத்தில் சுந்தரபாண்டிய மன்னனால இந்த கோயிலுடைய 4வது திருச்சுற்று மதில் சுவரானது கட்டப்படுது. இந்த கோயிலுக்கு மொத்தம் 5 பிரகாரங்கள் இருக்கு. அதுல 4ஆம் திருச்சுற்று மதில் சுவரை சுந்தரபாண்டிய ராசா கட்டிக்கிட்டு இருக்கும்போது சித்தருடைய வடிவத்தில் வந்தாருங்கிறாங்க, ஒரு முதியவருடைய வடிவத்தில் வந்தாருங்கிறாங்க. எது எப்படியோ சிவபெருமான் இந்த கோயிலில் அந்த திருப்பணி நடக்கும்போது வந்திருந்து அந்த கோயிலுக்கு வேலை பார்த்தவங்களுக்கு திருநீரையே அள்ளி அள்ளி கொடுத்தாராம். அந்த திருநீரெல்லாம் தங்கமாக மாறி அவங்களுக்கே கூலியாக கிடைச்சிச்சு. அவங்க எந்த அளவுக்கு இங்க ஈடுபாடோட வேலை பார்த்தாங்களோ அவ்வளவு தங்கம் அவங்களுக்கெல்லாம் கிடைச்சிச்சு அப்படின்னு ஒரு முக்கியமான தகவலானது இந்த கோயிலில் சொல்லப்படுது. அதனாலதான் அந்த 4ஆம் திருச்சுற்று மதில் சுவரானது இங்க திருநீற்றான் மதில் அப்படின்னு சொல்லியே கூப்பிடப்படுது. வரிசையாக இந்த கோயிலை பற்றி நிறைய வரலாறுகளை தெரிஞ்சுக்கிட்டோம். அதில் இன்னொரு முக்கியமான வரலாறும் இருக்கு. இந்த கோயிலில் பிரம்மதேவனுடைய சாபம் நீங்கின ஒரு முக்கியமான வரலாறு இருக்கு. அது என்னன்னா, பிரம்மதேவனுக்கு தன்னுடைய படைப்பு தொழில் மேலே ஒரு ஆணவம் வந்த சமயம். அப்போ இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அணுவிலிருந்து அத்தனை உயிர்களையும் நானே படைக்கிறேன். அப்படி இருக்கும்போது இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை அழகான விஷயங்களையும் எடுத்து வச்சு ஒரு அழகிய ஒரு பொண்ணை நான் படைக்க போறேன் அப்படின்னு சொல்லி அனைத்திலும் இருந்து அத்தனை அழகையும் கொட்டி ஒரு பொண்ணை படைச்சு முடிக்கிறாரு. அந்த பொண்ணை படைச்சு முடிச்சதுக்கு அப்புறமா அந்த பொண்ணு மேல அவருக்கே ஆசை வந்துருது. அவ்வளவு அழகியாக திலோத்தமைன்னு சொல்லுவாங்க பாருங்க, அந்த திலோத்தமையானவள் படைக்கப்படுறா. அவ மேலேயே ஆசைப்பட்டு அவளை அடைகிறதுக்காக பிரம்மதேவர் முற்படுறாரு. அதனால திலோத்தமை, நீங்க தான் என்ன படைச்சிங்க, நீங்க ஒரு அப்பா ஸ்தானத்தில் இருக்கும்போது நீங்க என்ன அடைய முயற்சி செய்யலாமா அப்படின்னு திலோத்தமை
அங்கிருந்து ஓட ஆரம்பிக்கிறாங்க. இதனால தானே படைச்சு தானே அந்த பெண் மேல ஆசைப்பட்டதனால இங்க பிரம்மதேவருக்கு பிரம்மஹத்தி தோஷம் பிடிச்சிச்சு அப்படிங்கிறாங்க. இந்த தோஷத்தின் காரணமாக அவருக்கு படைப்பு தொழிலானது கைவராமல் குன்ற ஆரம்பிக்குது. அவருடைய படைப்பு தொழில் கெட்டு போனதுனால இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய உயிர்களுடைய வாழ்க்கையெல்லாம் சீரழிய ஆரம்பிக்குது. இப்படியாக ரொம்ப கஷ்டமான ஒரு காலமானது பிரம்மதேவனுடைய வாழ்க்கையில போய்கிட்டு இருக்கு. ஆனா தான் செஞ்சது தப்பு அப்படின்னு ஒரு சமயத்தில் இப்படி அந்த படைப்பு தொழில் கைவராம போய் எல்லாமே பிரச்சனைகளாக வரும்போது இதுக்கு தீர்வு வேணும் அப்படின்னு சொல்லி சிவபெருமானுடைய பல கோயில்களுக்கும் போய் பிரம்மதேவன் பூசை பண்ண ஆரம்பிக்கிறாரு. அப்படி பல இடங்கள்லையும் சுத்தி வந்து ஜம்புவனமாக இருக்கக்கூடிய இந்த வெண்ணாவல் மரங்கள் எல்லாம் இருக்கக்கூடிய திருவானைக்கா பகுதிக்கு பிரம்மதேவர் வந்து இங்க இருக்கக்கூடிய ஜம்புகேஸ்வரருக்கு பல காலமாக அபிஷேகங்களை பண்ணி வந்தார்னு சொல்லப்படுது. அப்படி அவர் இங்க தவம் இருக்கும்போது கடைசியாக அவருக்கு சாப விமோச்சனத்தை இப்பவாவது கொடுத்துருங்க அப்படின்னு பார்வதி தேவி சிவபெருமான் கிட்ட பரிந்துரை பண்றாங்க. சிவபெருமான் அதை பத்தி யோசிச்சுக்கிட்டே இருக்கும்போது இப்ப நீங்க அவருக்கு சாப விமோச்சனம் கொடுக்குறீங்களா, இல்லைன்னா திருந்தி வாழக்கூடிய அவருக்கு நானே போய் சாப விமோசனம் கொடுக்க கிளம்பட்டுமா அப்படின்னு அவங்க முன்னால கிளம்பும் போது சிவபெருமான் பார்வதி தேவியை தடுத்து நிப்பாட்டியிருக்காங்க. ஏற்கனவே பிரம்மதேவன் தாம் படைச்ச அழகி மேல ஆசைப்பட்டு தான் இவ்வளவு பெரிய பிரச்சனைக்குள்ள மாட்டிக்கிட்டாரு. இப்ப நீ முன்னால போனா தேவி உண்மையில பிரம்மதேவன் ஆசைப்பட்டுட்டாரு அப்படின்னு சொன்னா அந்த பாவத்துக்கு அவருக்கு எப்பயுமே பிராய்ச்சித்தம் கிடைக்காது. அதனால ஆணாக இருக்கக்கூடிய நான் பெண் வேஷம் அடைஞ்சு ஆணாக இருக்கக்கூடிய நான் பெண் வேஷமாக உன்னுடைய வேஷத்துல பார்வதி வேஷத்துல வர்றேன், நீ என்னுடைய வேஷத்துல அந்த இடத்துக்கு வா. அதனால ரெண்டு பேரும் போய் பார்ப்போம். ஒருவேளை பிரம்மதேவன் என் மேல ஆசைப்பட்டுட்டா கூட எந்த பிரச்சனையும் இல்லாம அவருக்கு வேற எந்த ஒரு தோஷமும் நடக்காம நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரும் மாறு வேஷத்துல இங்க பிரம்மதேவனுக்கு காட்சி கொடுக்குறாங்க. ஆனா இருக்கக்கூடிய தேவனும் தேவியும் வெவ்வேறு உருவத்தில் மாறி வந்திருக்காங்க அப்படிங்கிற விஷயத்தை பிரம்மதேவன் புரிஞ்சுக்கிட்டு தன்னுடைய அந்த ஒரு பழைய செயல் எப்படி தெய்வங்களே தங்களுடைய உருவத்தை மாற்றி வர்ற அளவுக்கு அவங்களுடைய மன ஓட்டத்தை மாற்றி இருக்கு அப்படின்னு பிரம்மதேவன் நினைச்சு வெட்கி தலை குனிஞ்சு சிவபெருமானுடைய பாதங்கள்லையும் தேவியுடைய பாதங்கள்லையும் விழுந்து இந்த இடத்துல அவருடைய அந்த படைப்பு தொழிலை திரும்ப வாங்கிக்கிட்டாரு. அந்த சாப விமோச்சனத்தை வாங்கிக்கிட்டாரு அப்படின்னு சொல்லப்படுது. இந்த ஒரு விஷயமானது பிரம்மதேவனுக்கு சாப விமோசனம் கொடுக்கிறதுக்காக தேவனும் தேவியும் வெவ்வேறு உருவத்தில் அவங்களுடைய உருவங்களை மாற்றி வந்து அந்த சாப விமோசனம் கொடுத்த இந்த விஷயத்தை இந்த கோயிலில் பங்குனி மாசத்துல பிரம்மோற்சவம் நடக்கும். அந்த பிரம்மோற்சவ சமயத்தில் சிவபெருமானும் பார்வதி தேவியும் இப்படி அவங்களுடைய உருவத்தை மாற்றி வந்து இந்த பிரம்மதேவனுக்கு காட்சி கொடுப்பாங்க. பிரம்மதேவர் இந்த ஒரு விசேஷத்தில் கைகூப்பி தேவனையும் தேவியையும் கும்பிடும்படியாக 5 பிரகாரங்கள்லையும் இவங்க காட்சி கொடுப்பாங்க. அதனால இந்த பங்குனி பிரம்மோற்சவத்தில் நடக்கக்கூடிய இந்த விழாவுக்கு பேரு பஞ்ச பிரகாரம் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்படி பிரம்மதேவர் மட்டும் இல்லாமல் இந்திரதேவர், கௌதமர், பராசரர், அக்னி பகவான், வருணன், அஷ்டதிக் பாலகர்கள், அஷ்டதிக் வசுக்கள், வாயு பகவான், ராமர், சூரிய பகவான், சந்திர பகவான் இப்படின்னு நிறைய பேர் இந்த கோயிலில் இருக்கக்கூடிய ஜம்புகேஸ்வரர் வந்து பல்வேறு சமயங்களில் கும்பிட்டுருக்காங்க. இந்த கோயிலில் சுவாமியுடைய சன்னதிக்கு பின்புறத்தில் சரஸ்வதி தேவி வீணை இல்லாமல் காட்சி கொடுப்பாங்க. சந்திரதேவன் கார்த்திகையோடும் ரோஹிணியோடும் சேர்ந்து இந்த கோயிலில் காட்சி கொடுப்பாரு. பஞ்சமுக விநாயகர், ஜேஷ்டாதேவி, சனீஸ்வரர், குபேரன் கும்பிட்டு வந்த குபேரலிங்கம் அப்படின்னு நிறைய சுவாமிகளுக்கான சன்னதிகள் இந்த கோயிலில் இருக்கு. இங்க இருக்கக்கூடிய தேவி அகிலாண்டேஸ்வரியை பத்தி சொல்லணும். சிவபெருமான் இந்த கோயிலில் மேற்கு நோக்கியவராக காட்சி கொடுக்கிறாரு. அதே சமயத்தில் தேவி இந்த கோயிலில் கிழக்கு நோக்கியவளாக தனிச்சன்னதி வாங்கி காட்சி கொடுக்குறாங்க. ஆடி வெள்ளியில் ஒரு ஆடி மாசத்துல தேவி தவம் செஞ்சு வந்து சிவபெருமானுடைய காட்சி அவங்களுக்கு கிடைச்சதுனால ஆடி வெள்ளிகளில் இந்த கோயிலில் அகிலாண்டேஸ்வரிக்கு சிறப்பான திருவிழாக்கள் கொண்டாடப்படும். இதில் 4ஆம் பிரகாரத்தில் தேவி தனிச்சன்னதி வாங்கி காட்சி கொடுக்குறாங்க. 5ஆம் பிரகாரத்துக்கு உள்ள கருவறையில் நம்முடைய சிவபெருமான் காட்சி கொடுப்பாரு. அகிலாண்டேஸ்வரியுடைய ஆட்சி தலமாக இந்த கோயில் இருக்குது அப்படின்னு சொல்லப்படுது. அகிலத்தை காக்க வந்த இந்த உலகத்துக்கே ஞானம் கொடுக்க வந்த தேவியாக இவங்க இருந்ததுனால அகிலாண்டேஸ்வரின்னு பேரு. இதுல முக்கியமான ஒரு விஷயத்தை கவனிக்க
கவனிக்கணும். இந்த கோயில்ல இப்ப நம்ம பார்க்கக்கூடிய அகிலாண்டேஸ்வரி தேவி ஆதியில உக்கிர ரூபம் கொண்ட தேவியாக இருந்தாங்க அப்படிங்கிறாங்க. அதனால வீட்டில எல்லாம் காளியாத்தாவுடைய படத்தை வச்சு கும்பிடுறதுக்கு நிறைய பேர் யோசிப்பாங்க பாருங்க. அது மாதிரி மயான காளியை எல்லாம் கும்பிடும்போது எந்த அளவுக்கு மக்கள் பயப்பட்டாங்களோ அதே மாதிரி இந்த தேவிய தூரத்துல இருந்தே அவளுடைய உக்கிர பார்வையின் காரணமாக தூரத்துல இருந்தே நிறைய பேர் கும்பிட்டு போகக்கூடிய வழக்கத்தை எல்லாம் வச்சிருந்தாங்க. ஆனா பின்னால வந்த ஆதிசங்கரர் உக்கிர ரூபமாக இருக்கக்கூடிய இந்த தேவியை சாந்தப்படுத்துறதுக்காக ஸ்ரீ சக்கரங்களையே கம்மல் மாதிரி செஞ்சு தாடகங்கள் மாங்க இப்படி தாடகங்களாக 2 ஸ்ரீ சக்கரங்களை செஞ்சு இந்த தேவியுடைய காதல் அணிவிச்சு அவங்கள உக்கிர ரூபத்திலிருந்து சாந்த ரூபமாக மாத்தினாராம். அந்த கம்மலைத்தான் தூரத்திலிருந்து நம்ம பார்க்கும்போது ரொம்ப பெரிய ஸ்ரீ சக்கரங்கள் தாடகங்களாக தேவியுடைய காதல இருக்கிறத நம்மளால பார்க்க முடியும். அது மட்டும் இல்லாம தேவியுடைய இந்த உக்கிரத்தை தணிக்கிறதுக்காக தேவிக்கு முன்புறத்தில் அவருடைய குழந்தை ஒருத்தர் விநாயகரையும் பின்புறத்தில் முருகப்பெருமானை இன்னொரு குழந்தையையும் அங்க ஸ்தாபிச்சாங்கன்னு சொல்லப்படுது. இந்த தேவி இந்த கோயில்ல எவ்வளவு முக்கியமானவங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா தினமும் உச்சிகால பூஜை நடக்கும்போது சிவபெருமானுக்கு நைவேத்தியம் பண்றதுக்காக இந்த அகிலாண்டேஸ்வரி தினமும் கிளம்பி அவளுடைய சன்னதியிலிருந்து சிவபெருமான் இருக்கக்கூடிய அந்த கருவறைக்கு அந்த ஜம்புகேஸ்வர லிங்கம் இருக்கக்கூடிய கருவறைக்கு போய் அங்க இந்த தேவி நைவேத்தியம் கொடுத்துட்டு வருவாங்க. இதுக்கு பின்னால என்ன காரணம் இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டா இந்த தேவியுடைய சன்னதியிலிருந்து ஒரு சிவாச்சாரியார் தேவி மாதிரியே ஒரு புடவை அணிஞ்சுக்கிட்டு தலையில கிரீடம் வச்சுக்கிட்டு அவங்க சிவபெருமானுக்கு நைவேத்தியம் கொடுக்கறதுக்காக இங்க இருந்து அத்தனையையும் தன்னுடைய சன்னதியிலிருந்து எடுத்துக்கிட்டு மேலதாளம் முழங்க அங்க கொண்டு போய் சிவபெருமானுக்கு அந்த நைவேத்தியத்தை கொடுத்துட்டு வர்றதாக ஒரு நம்பிக்கை இருக்கு. இன்னைக்கும் கோயிலுக்கு போனோம்னா சிவாச்சாரியார் பெண் வேடம் அணிஞ்சு இப்படி செய்யக்கூடிய இந்த அத்தனை விஷயங்களையும் நம்மளால பார்த்துட்டு வர முடியும். இங்க இருக்கக்கூடிய அகிலாண்டேஸ்வரி தேவி காலையில லக்ஷ்மி தேவியாகவும் உச்சி காலத்துல பார்வதி தேவியாகவும் மாலை நேரத்துல சரஸ்வதி தேவியாகவும் நமக்கு காட்சி கொடுக்கிறாங்க. இந்த தேவியுடைய அனுகிரகத்தால தான் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய இந்த நீர்லிங்கம் நமக்கு கிடைச்சிருக்கு. இந்த தேவி சிவபெருமான இவ்வளவு பக்குவமாக கவனிச்சு வந்தாலும் இவருக்கும் இங்க இருக்கக்கூடிய சிவபெருமானுக்கும் திருக்கல்யாண வைபவம் இந்த கோயில்ல கிடையாது. ஏன்னு சொல்லி கேட்டா ஒரு குரு சிஷ்யை அப்படிங்கிற பந்தத்துல இங்க சிவபெருமானும் பார்வதி தேவியும் சந்திச்சுக்கிட்டதுனால இந்த கோயில்ல அவங்களுக்கு திருக்கல்யாணமானது கிடையாது. அது மட்டும் இல்லாம இந்த கோயில்ல இருக்கக்கூடிய மற்ற எந்த சாமிகளுக்கும் அவங்க திருக்கல்யாணத்தை நடத்தியே வைக்க மாட்டாங்க. அதனால இந்த கோயில்ல பள்ளியறை பூஜை கிடையாது. பள்ளியறை உண்டு. அதுல கோயில்ல இருக்கக்கூடிய மீனாட்சி சுந்தரேஸ்வர சுவாமிகள் தான் இருப்பாங்களே தவிர இங்க இருக்கக்கூடிய அகிலாண்டேஸ்வரி அம்மனுக்கும் ஜம்புகேஸ்வரருக்கும் இங்க திருக்கல்யாணமும் பள்ளியறை பூஜையும் கிடையாது. இந்த தேவி இந்த கோயிலுக்குள்ளேயே வச்சு ஒரு மிகப்பெரிய திருவிளையாடலையே பண்ணியிருக்காங்க. அது என்னன்னு சொல்லி கேட்டோம்னா அந்த காலகட்டத்தில் இருந்த ஒரு பிராமணர் தனக்கு நல்ல கவி இயற்றக்கூடிய திறமை வேணும் அப்படின்னு சொல்லி இந்த தேவி கிட்ட கடுமையாக பிரார்த்தனை பண்ணியிருக்காரு. அவருக்கு அந்த கவி இயற்றக்கூடிய திறமையை கொடுக்கிறதுக்காக தேவியும் ஒரு மானுட ரூபம் ஒரு மானிட பெண் மாதிரி காட்சி கொடுக்கும் விதமாக அந்த ரூபத்தை தாங்கி வந்து தன்னுடைய வாய் முழுக்க வெத்தலையை போட்டுக்கிட்டு தாம்பூலம் தரிச்சு கொண்டு வந்து இந்த பிராமணர் முன்னால நின்று இந்த வெத்தலையை நான் துப்புறதுக்கு இடம் வேணும், உன்னுடைய வாயில் துப்பிக்கிறலாமா, கோயில்ல வேற எங்கேயும் துப்ப முடியாது அப்படின்னு கேட்கிறாங்க. ஆனா வந்திருக்கிறது தேவி தான் அப்படின்னு அந்த பிராமணரால புரிஞ்சுக்க முடியல. அதனால தேவியை திட்டி அனுப்பிடுறாரு. இதனால கோபிச்சுக்கிட்டு போகக்கூடிய தேவியானவள் மடப்பள்ளி பக்கத்தில் அந்த கோயிலில் நிறைய வேலையை எல்லாம் பார்த்து அழுத்து போய் படுத்து கிடக்கக்கூடிய வரதன்னு சொல்லப்படக்கூடிய ஒரு வேலையாளுடைய அவருடைய வாயில இந்த தாம்பூலத்தை துப்பிட்டாங்கன்னு சொல்லப்படுது. இன்னும் சில இடங்கள்ல இந்த தேவி வெத்தலையை எங்க துப்புறதுன்னு தெரியாம இருக்காங்களே, கோயிலுக்குள்ள வேற எங்கேயும் துப்பிடக்கூடாது அப்படின்னு அந்த வரதன்னு சொல்லப்படக்கூடிய மடப்பள்ளியில வேலை பார்க்கக்கூடிய அவரே போய் தேவி முன்னால நின்று, அம்மா
அம்மா நீங்கள் என் வாயில் துப்பிட்டு போங்க, கோயிலுக்குள்ளே எங்கேயும் துப்பிடாதீங்க அப்படின்னு சொன்னதுனால தேவி அவருடைய வாயில் துப்ப போக அவருக்கு கவி பாடக்கூடிய அந்த வல்லமையானது பின்னாளில் கிடச்சிச்சு அப்படிங்கிறாங்க. அவர் தான் பின்னாளில் மிகச்சிறந்த புலவராக, காலமேக புலவர்னு சொல்கிறமே அந்த புலவராக உருவெடுத்தவர் வரதன்னு சொல்லி மடப்பள்ளியில் வேலை பார்த்து அன்னைக்கு அழுத்து போய் படுத்து கிடந்து தேவி துப்பக்கூடிய அந்த தாம்பூலத்தை தன்னுடைய வாயில வாங்கினவர் தான் அப்படின்னு சொல்லப்படுது. நம்ம இப்ப சமீப காலத்துல ஒரு முக்கியமான செய்யுளை கேட்டிருப்போம். தத்தித்தா தூதுதி தாதூதி தத்துதி துத்தி துவைதி துதைதத்தா தாதுதி தித்தித்த தித்தித்த தாதது தித்தித்த தெத்தாதோ தித்தித்த தாது அப்படின்னு இந்த தகர வரிசையில் ஒரு அருமையான பாட்டு சொல்லுவாங்க. தத்தி தாவி பூவில் இருக்கக்கூடிய தாதுவாகிய அந்த மகரந்த தூளை உண்ணக்கூடிய வண்டே, ஒரு பூவினுள் உள்ள தாதுவை நீ உண்டதுக்கு அப்புறமா மீண்டும் ஒரு பூவை நீ தேடி சென்று அந்த தாதை எடுத்து சாப்பிட்றியே, உனக்கு எந்த தாது, அதாவது எந்த பூவில் இருக்கக்கூடிய தேனானது தித்திச்சிச்சு அப்படின்னு கேட்கும்படியாக இந்த சிலேடை நயம் மிகுந்த பாட்டுகளை எல்லாம், இப்படிப்பட்ட பாட்டுகளை எல்லாம் காலமேக புலவர் அந்த மடப்பள்ளியில் வேலை பார்த்தவர் தான் பின்னால வந்த நாட்களில் இயற்றினார்னு சொல்லப்படுது. இது மாதிரி இந்த கோயிலுக்கு நிறைய சிறப்புகள் இருக்கு. இந்த கோயிலுடைய தல விருட்சமாக அதே வெண்ணாவல் மரமானது இருக்குது. நவ தீர்த்தங்கள் இந்த கோயிலுக்கு இருக்குதுன்னு சொல்லப்படுது. காவிரி தீர்த்தம், இந்திர தீர்த்தம், சந்திர தீர்த்தம் இதெல்லாம் ரொம்ப முக்கியமானவைகள். இந்த கோயிலுடைய உற்சவராக சந்திரசேகர சுவாமிகள் இருக்காங்க. சோமாஸ்கந்தருடைய சிலையானது இந்த கோயில் இருக்குது. பல முக ருத்ராட்சங்களை கொண்ட ஒரு மிகப்பெரிய சிவலிங்கமாக குபேரலிங்கம் இருக்குது. குபேரன் வழிபட்ட லிங்கம். இங்கே இருக்கக்கூடிய சிவபெருமானுக்கு இன்னொரு சிறப்பு என்னன்னு சொல்லி கேட்டோம்னா, இவர் நீர்லிங்கம்னு சொன்ன பார்த்தீங்களா, இன்னைக்கு போய் பார்க்கும்போது நீருடைய வடிவத்தில் நமக்கு காட்சி கொடுக்கலனாலும் அவரை சுற்றி எந்நேரமும் நீர் சூழ்ந்திருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை நம்ம பார்க்க முடியும். ஏன்னு சொன்னால் ஏற்கனவே தரைமட்டத்திலிருந்து கீழே நோக்கி அந்த கருவறையானது கட்டப்பட்டுச்சுன்னு சொல்கிறோமா, அதனால் சிவபெருமானை கும்பிடுறதுக்கு அந்த கருவறைக்கு நம்ம போகும்போது நவதுவாரங்கள் இருக்கக்கூடிய ஒரு பலகனி, ஒரு ஜன்னலை நம்மளால் பார்க்க முடியும். அது வழி சிவபெருமானை பார்த்துட்டு மறுபடியும் இறங்கி போய் அவரை கும்பிட்டோம்னு சொன்னோம்னா எந்நேரமும் சிவபெருமானுடைய அந்த லிங்கத்தை சுத்தி ஊத்தெடுத்து தண்ணியானது, காவிரி ஆத்து தண்ணியானது வந்துகிட்டே இருக்கும். அதை அப்பப்ப எடுத்து எடுத்து கோயில் அர்ச்சகர்கள் வெளியே ஊத்துவாங்க. அதனால நீர்லிங்கம், அப்புலிங்கம், ஜம்புகேஸ்வர லிங்கம், இந்த தண்ணீர் லிங்கம்னு சொல்றது இன்னைக்கு கூட பொருந்தக்கூடிய அளவுல அருமையாக இருக்கும். அதனாலேயே இந்த கோயில்ல ஐப்பசி மாசத்துல எல்லா சிவன் கோயிலையும் நடக்கக்கூடிய அன்னாபிஷேகம் இந்த கோயிலில் நடக்காது. ஏன்னு சொல்லி கேட்டால் எப்போவுமே கருவறையில் தண்ணி இருந்துக்கிட்டே இருக்குன்னு சொல்கிறோம் பாருங்க. அப்படி இருக்கும்போது இந்த ஐப்பசி மாதம் மழை காலத்துல எல்லாம் நிறைய தண்ணி இருக்கும் கருவறைக்குள்ள. அதனால் சிவபெருமானுக்கு அந்த சமயத்தில் அன்னாபிஷேகம் நடத்த முடியாது. அப்படிங்கிறதுக்காக இந்த கோயிலில் வைகாசி மாதத்தில் தான் அன்னாபிஷேகம் நடத்துவாங்க. ஐப்பசி மாதத்தில் வரும்போது இங்கே இருக்கக்கூடிய சிவபெருமானுக்கு வெறும் விபூதி காப்பு மட்டும்தான் சாத்துவாங்க. இப்படியாக இந்த கோயிலுடைய வரலாறை பற்றி ஏகப்பட்ட விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டோம். கடைசியாக ஒரு முக்கியமான வரலாறு மட்டும் இந்த வீடியோவில் நம்ம தெரிஞ்சுக்கிடுவோம். ஒரு சமயத்தில் இந்த பகுதியை ஆண்டு வந்த ஒரு சோழ ராஜா தன்னுடைய மனைவியோடு சேர்ந்து காவிரி ஆற்றுல குளிச்சுக்கிட்டு இருக்காரு. அப்படி இருக்கும்போது சிவபெருமானுக்கு ஒரு மணியாரத்தை, ஒரு முத்துமணி மாலையை போய் காணிக்கையாக செலுத்தணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு அந்த உறையூரில் இருந்து சோழ நாட்டை ஆண்டு வந்த உறையூர் சோழராஜா காவிரியில் குளிக்கும் போது அவருடைய அந்த மணியாரம், முத்துமணி மாலையானது தவறி போய் காவிரி ஆத்திலேயே விழுந்துருது. சிவபெருமானுக்கு காணிக்கையாக கொடுக்க வந்தமே, இப்படி ஆத்தோட போயிருச்சே சிவபெருமானே, அதை நீயே ஏத்துக்க சாமி அப்படின்னு அவர் சாமி கும்பிட்டுட்டு ஒரு மாதிரி மன கஷ்டத்தோடையே கோயிலுக்கு சாமி கும்பிட வந்திருக்காரு. வந்து பார்த்தா சிவபெருமானுடைய மேல அங்க அபிஷேகம் நடக்குது. நடக்கும்போது அந்த முத்துமணி மாலையானது, அந்த மணியாரமானது அங்க இறைவனுடைய மேலேயே விழுந்து அவருக்கு அணிகலனாக மாறுது. அதாவது எந்த காவிரி ஆத்துல இவங்க அந்த மணியாரத்தை தொலைச்சாங்களோ அங்கிருந்து சாமிக்கு இவங்க திருமஞ்சனம் அபிஷேகம் பண்றதுக்காக தண்ணி எடுத்துட்டு வரும்போது அந்த குடத்துக்குள்ள அந்த மணியாரமானது மாட்டி மிகச்சரியாக இந்த ராசா சாமி கும்பிட வரும்போது அந்த மணியாரமானது சிவபெருமானுக்கு அணிவிக்கப்படும் விதமாக அந்த அபிஷேகமானது இங்கே நடந்தேறியிருக்கு.
எப்படி வரலாறுகளுக்கு பஞ்சம் இல்லாத அதே மாதிரி சிறப்புகளுக்கும் அதிசயங்களுக்கும் பஞ்சம் இல்லாமல் இருக்கக்கூடிய இந்த திருவானைக்கால் ஜம்புகேஸ்வர சுவாமியுடைய கோயிலுக்கு நம்மளும் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு தடவையாவது போய் அவருடைய அருளை வாங்கிக்கிறணும், அகிலாண்டேஸ்வரி அம்மனையும் கும்பிட்டுட்டு வரணும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுங்க. இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.